வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சுவையான தக்காளி ரசம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரசம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வீட்டில் ரொம்ப பிடிக்கும். நல்ல மணமாக சுவையாக தக்காளி ரசம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. கூட ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. தக்காளியோட புளிப்பு தான் நம்ம இந்த தக்காளி ரசத்துக்கு கூடுதலாக இருக்கணும். இப்போ கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளியோட தோல் சுருங்குற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி வெந்து வந்ததும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பண்ணுற இந்த தக்காளி ரசத்துக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு ரசப்பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு பேனில் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கூட 1 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததும் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இப்போ இதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வறுபட்டு வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறின பிறகு மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ரசத்துக்கான நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு ரசப்பொடி அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், தக்காளி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தோம்ல, இது ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் இந்த தோலை எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியோட தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா கையால் தக்காளி புளி எல்லாமே சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. தக்காளி ரசத்துக்கு நீங்கள் தக்காளி பச்சையாக மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி தக்காளி நீங்கள் வேக வச்சு இந்த மாதிரி கையால் மசித்து செய்யும்போது தக்காளி ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம புளியோடு சேர்த்து அந்த தக்காளியும் நல்லா மசித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா குழைவாக மசிச்சு எடுத்தாச்சு. இப்போது ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு அந்த புளிப்பு காரம் தன்மை எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு நமக்கு ரசம் அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி மட்டும் அளவு சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு புளிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவு மாறுபடும். அடுத்ததாக இதில் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 7-8 பல்லு பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம கேஸில் வச்சு இப்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு எல்லாம் கரெக்டாக அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா கொதித்து வர டைமில் நல்லா கரண்டியால் கலந்து கொடுங்க. நல்லா நுரைச்சி பொங்கி வரணும். இந்த டைமில் நல்லா கொதித்து பொங்கி நுரைச்சி வர டைமில் நம்ம அரைச்ச ரசப்பொடி சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு அந்த ரசப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நம்ம ரசப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ரசத்தோட வாசனை நல்ல மணமாக கமகமன்னு இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த ரசப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இந்த ரசத்துக்கான நம்ம தாளிப்பு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம ரச பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூட இதில் கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். நம்ம வெந்தயம் சீரகம் அரைச்சிருந்தாலும் இந்த மாதிரி தாளிப்பில் சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்குங்க. கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தாளிப்பு ரசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இதே மாதிரி நல்ல சுவையான மணக்க தக்காளி ரசம் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.